ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பாவக்காய் ரெசிபி செய்ய போகிறோம். அது பாவக்காய் ஊறுகாய். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. ஓகே, நம்ம இப்போ இதை வித்தியாசமாக பாவக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். முதல்ல வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை நம்ம இதில் வறுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணணும் இந்த எள்ளை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எள்ளை படப்படண்டு பொரியிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வெடிச்சிருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் தான் வெந்தயம். இதை நல்லா இதுவும் வெடிக்கிற மாதிரி நல்லா வரும். இப்போ இதை வறுத்தாச்சு. இதை நம்ம நான் இப்போது இது 1/4 கிளாஸ், அதாவது 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஊறுகாய்ங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும். அதனால் நான் இப்போது 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம இந்த பாவக்காவை சின்னதாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ சின்னதாக வெட்டியிருக்கேன். அதை நான் இப்போது இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கணும். ஓகே, வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். ஓகே, இந்த பாவக்காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஓகே, இப்போது 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன். இப்போ கடுகுளுத்தம் போட்டு இந்த கருவேப்பிலை நிறையவே போட்டுக்கலாம். அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், அதாவது 1/4 ஸ்பூன் மஞ்சள். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இது ஊறுகாய்ங்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக தான் போடணும். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அதே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். ஊறுகாய்ங்கிறதுனால உப்பு போடுறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் கடுகு பொடியை இதில் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் இது. இப்போ நாம் எலுமிச்சை பழம் இதில் புழிஞ்சிக்கலாம். முதல்ல இந்த பாவக்காவை போட்டு இதில் பரட்டிட்டு அப்புறமா நம்ம எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாம். இதெல்லாம் அடுப்பை அணைச்சிட்டு தான் செய்யணும். அந்த எண்ணெய் ஆறினோன்னு தான் இதெல்லாம் போடணும். அப்புறமா இது எள்ளு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வறுத்தோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் இல்லை 1 வாரம் கூட வச்சுக்கலாம் இந்த ஊறுகாயை. ஆனால் 2 நாள் சென்று தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை 2 நாள் சென்றால் தான் இதில் உப்பு, புளி, அந்த நம்ம எலுமிச்சம்பழம் புளிச்சோம்ல, அது எல்லாமே இதில் பிடிக்கும். அதனால் 2 நாள் சென்று யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 வாரம் இல்லாட்டா 10 நாள் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு புது வித்தியாசமாக நான் செஞ்சுருக்கேன் ஊறுகாய். இதை எல்லாரும் செஞ்சு பார்க்கணும், கமெண்ட் போடணும். நான் அப்புறமா உங்களுக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.